கட்சி நடத்தி ஆட்சி நடத்துற திமுக கத்து கொடுக்க சொல்லுங்க இந்த அரசியல் விமர்சகர்களை. நீங்க அவங்க அவங்க வலைவழியில திறந்தவொடனே என்னைய இந்த மகனை அந்த மகனை அவனை இவனை அதெல்லாம் நீங்க கேட்கறது இல்லையா? எங்க ஆத்தா எங்க அம்மா என் மனைவி எல்லாம் கேவலப்படுத்தி அவங்களையெல்லாம் கேவலமா கொச்சையா பேசுறது நீங்க கேட்கறது. காதுல அப்ப பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிறீங்களா? நாகரிகம்ங்கிறது எனக்கு மட்டும்தான். வேற ஆளை வச்சு வாடகைக்கு வாங்கி பேசுறதா? நான் பேசினாதான் நீங்க கவனம் காது கொடுத்து கேக்குறீங்க. நான் பேசினாதான் நீங்க பேசாத அப்படின்னு கண்டிச்சிருக்கணும். என் பிள்ளை யாரும் பேசுறாங்களா? அப்ப நீ என்ன பேசுற, அப்ப அது முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. தொடர்ச்சியா போயிட்டே இருக்க ஒரு அளவு தானே. நான் யாரையும் பேசல. நீங்க பேசுன மாதிரி நான் வலைவலி உங்க 2 பேரும் எண்ணம் கொடுங்க. ஐயா கருணாநிதியில இருந்து, ஐயா ஸ்டாலின் இருந்து, தம்பி உதயநிதியில இருந்து, முக்கியமான எங்க ஐயா வெற்றி கொண்டான்ல இருந்து, அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா அவரு, அந்த அமைச்சர் பெருமக்கள் அவங்க எல்லாம் பேசுனது உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பொறுமையா நீங்க நேரம் கேட்டு பாருங்க. தங்கச்சி, நீங்க எந்த மொழியில பேசுறீங்களோ அந்த மொழியில தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு புரியும். நானும் இல்ல, என் தலைவனும் எனக்கு கத்துக் கொடுத்தது. எதிரி எந்த மொழியில பேசுறானோ அந்த மொழியில பேசி புரிய வைன்னு. நீ துப்பாக்கி எடுத்தா நானும் துப்பாக்கி தான். நீ கருத்துனா நானும் கருத்து. திரும்ப திரும்ப சொல்றேன். வாங்க சீமானா வாங்க தங்கச்சி, வாங்க ஐயா. வாடா சீமான் என்னடா சொல்றான்னு கேட்பேன். தங்கச்சி, நீங்க வெட்ட அருவாளை ஓங்கும் போது விழுந்து கும்பிடுற ஈன கூட்டம் கிடையாது நாங்க. நீ வெட்டணும்னு நினைக்கும் முன்னாடியே வெட்டி சாய்க்கிற வீரர்கள் நாங்க. தேவையில்லாம சொன்னாலும் என்ன அன்பேன். உன்னை மாதிரி எனக்கு பேச வரும்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல. இந்த இடத்துல நிக்கிறதுனாலேயே நான் ஜனநாயகவாதின்னு நினைச்சிட்டீங்கன்னா, நான் ராம்நாத் காட்டாங்கிறத மறந்துட்டு நீங்க ஆடக்கூடாது. நீங்க எல்லாம் கையோடு காலோடு பிறந்த மாதிரி வாளோடும் வேலோடு பிறந்த கூட்டம் நாங்க. சும்மா குறுக்கு மறுக்க ஓடிட்டு கூடாது. நீ கண்ணியமா பேசு, நான் கண்ணியமா பேசுறேன்.